தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார். இந்த 2025 பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது நான் பொதுவான விஷயமாக சொல்லலை, உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன். கிரகங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதி. மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வை, விசேஷ பார்வையில் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார். 2025 மார்ச் 2 சொல்லி பார்த்தோம். இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ சனி பகவானும் 3ஆம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார். அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு. கொஞ்ச நேரத்தில் ராகும் வராரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். யாருடைய ஜாதகத்திலலாம் 3ஆம் இடத்ததிபதி வலிமையாக இருக்காரோ, 3ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ, அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. முயற்சியில் வெற்றினா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் 3ஆம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆண்மை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ 3ஆம் இடம் வலிமைப்படுத்துவது மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும், நிதானமான செயல்பாடு வரும். அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. குலதெய்வமே தெரியல சொல்லி வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன. யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும்
வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரனுக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். இவ்வளவு நாட்களாக நம்முடைய தனுசு ராசினியர்கள் அப்படியே ஒரு மனசுக்குள்ள சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது. உறுதியாக வசீகர தோற்றம் குரு பார்வை மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன. அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துவது, அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது, வருஷத்துக்கு 2 முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.